இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் இருக்கிறவங்க கர்த்தருக்கு விரோதமாக ஜாஸ்தி பண்ணுறது இல்லைங்க. யார் உள்ளே வந்து உட்கார்ந்துக்கிறாங்களோ அவங்க தான் கல்லூனி மங்கருங்க. அவங்க தான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணுறது, எத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நொய் 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 நொயின்னு அப்படி நோண்டினே இருப்பாங்க. ஆண்டவரே சில சமயத்தில் டென்ஷன் ஆகிடுறாரு. ஆனாலும் மன்னிக்க தயை பெருத்த தேவன் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டே ஓடிட்டுருக்குறோம். ஓரளவுக்கு தாங்க அவரும் பார்ப்பார். சில வேளைகளில் அவர் என்ன பண்ணுறதில்ல, பொறுக்கிறது. கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேதத்தில் வசனங்களையும் எல்லாம் படிக்கிறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கை கொள்ள மாட்டேங்கிறோம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்லாதிருப்பாயாக கை கொள்கிறோமா? புறங்கூறாதிருப்பாயாக முன்ன விட்டு என்ன பண்ணுறது, முன்ன விட்டு பின்னாடி பேசுறது, கடிக்கிறது, அடிக்கிறது. வேதத்தின்படி செய்கிறோமான்னு கேட்டால் இல்லைங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தர் அதில் பிரியப்படுவது இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக பேசுறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறது, கர்த்தருடைய தேசத்துக்கு விரோதமாக பேசுறது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக பேசுறது, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறது இதுதாங்க.